அன்புறவர்கள் எல்லோருக்குமே வணக்கம். என்ன விடயம் பேச போகணும்னு பார்க்கின்ற போது இந்த தனியார் பேருந்து போக்குவரத்து சங்கமானது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்திற்கு எதிராக இப்போது நாங்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவை நாங்கள் நாடப் போகின்றோம். அது மாத்திரமல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகளை நோக்கியும் நாங்கள் செல்ல போகின்றோம். இதற்கு காரணம் பயணிகளை நடுவே இறக்கி விடுகின்றார்கள், பயணத்திற்கு இடையூறு விளைவிக்கின்றார்கள், அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் என்று ஒரு அடியை கொடுத்திருக்கின்றார்கள். இதெல்லாம் ஏன் என்று தெரியும் எல்லோருக்குமே. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தினால் இலங்கை தூய்மைப்படுத்தல் என்ற திட்டத்தை அனுர அரசாங்கம் செய்து வருகின்றார்கள். அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்கு இப்போது மிக தீவிரமாக இடம்பெற்று வருவதாகவும் மிக விரைவில் இது சார்ந்த தகவல்கள் வெளிச்சத்துக்கு வரும் என்ற அடிப்படையிலே இப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருக்கின்றார். அதோடு இந்த சேனல் 4 காணொலியை மையமாக கொண்டும் இப்போது வழக்குகள் துருவி விசாரிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று அனுரகுமார திசாநாயக்க எதிர்வருகின்ற 12ஆம் திகதி அளவிலே சீனாவிற்கான பயணத்தை மேற்கொள்ள போகின்றார். இந்த சீனாவினுடைய பயணமானது மிக பெரும் அவதானிப்போடு, சர்வதேசத்தினுடைய மிக பெரும் அவதானிப்போடு காத்துக் கொண்டிருக்கின்றது. எப்படியான தீர்மானங்களை எடுக்கப் போகின்றார்கள் என்பது தொடர்பாக பேசப் போகின்றார்கள். பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டம் எல்லோருக்குமே தெரியும். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்திலே இப்போது இலங்கை தூய்மையான இலங்கை என்ற திட்டத்தினூடாக இப்போது இலங்கையை முன்னோக்கி நகர்த்துவதற்கு அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கமானது முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு அங்கமாக பலதரப்பட்ட விடயங்களை செய்து வருகின்றார்கள். இதிலே கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டமானது மிக முக்கியமான 4 தூண்களை உள்ளடக்கியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொருளாதாரம், மனித வலுவூட்டல், சமூக வலுவூட்டல், அதோடு இந்த கல்வி நடவடிக்கைகள், அதோடு அரசாங்கத்தை வலுவூட்டுதல் என்ற பலதரப்பட்ட விடயங்கள், சுற்றாடலை வலுவூட்டல் பலதரப்பட்ட விடயங்கள் இதற்குள்ளே உள்ளடக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தினூடாக இந்த போக்குவரத்து, அதாவது குறிப்பாக இந்த போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய வாகனங்களிலே பொருத்தப்பட்டிருக்கின்ற மேலதிக அலங்காரங்களை அகற்றுதல் என்ற வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கிணங்க பேருந்துகளிலே அலங்கார விளக்குகள் அகற்றப்பட்டிருக்கின்றது. பேருந்துகளிலே பொருத்தப்பட்டிருந்த தேவையில்லாத அலங்காரங்கள், தேவையற்ற மக்களுக்கு இடையூறு விளைவிக்கின்ற வகையிலே ஒலி எழுப்புகின்ற அந்த ஒலி எழுப்பிகளை எல்லாம் புடுங்கி எறிந்திருந்தார்கள் இந்த அரசாங்கம். குறிப்பாக போலீசார்களுடைய உதவியோடு இதை செய்து வருகின்றார்கள். இது உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு விடயம் தான். காரணம், இப்போது நாங்கள் வீதியிலே செல்கின்ற போது இந்த மோட்டார் வண்டிகளிலே செல்கின்றவர்கள், மோட்டார் சைக்கிளிலே செல்கின்றவர்கள் மிக பெரும் சத்தத்தை எழுப்பக்கூடிய, அதுவும் இந்த மிகப்பெரிய ஒரு அபாய ஒலிகளை எழுப்பக்கூடிய ஒலி எழுப்பிகளை எல்லாம் பொருத்தி இருக்கின்றார்கள். அதை கேட்கின்ற போது காதை பொத்த வேண்டும் போல் இருக்கும். அதே போன்று மிக சத்தத்தை எழுப்பக்கூடிய, அதுவும் அச்சத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே ஒலி எழுப்பக்கூடிய கோன்களை எல்லாம் அங்கே பொருத்தி இருக்கின்றார்கள். இதனால் மக்கள் அச்சமடைந்து கொண்டிருக்கின்றார்கள். சிலர் திடீரென பக்கத்திலே வந்து அந்த ஒலிகளை எழுப்புவதனால் ஒரு வயோதிபம் தழுவியவரோ அல்லது சிறு பிள்ளைகளோ சைக்கிளில் செல்கின்ற போது அதை கைவிடுகின்ற நிலை கூட ஏற்படலாம். இப்படியான நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது. இதனை கருத்திலே கொண்டு செய்கின்றார்கள். ஆனால் இப்போது தனியார் போக்குவரத்து சங்கமானது இதற்கான கடுமையான நடவடிக்கை எடுக்க போகின்றனர் சொல்லியிருக்கிறார்கள். காரணம், வீதிகளை மறைத்து தங்களுடைய போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்கின்றார்கள். அதோடு வாகனங்களில் வருகின்றவர்களை இறக்கி விடுவதனால் மிக பெரும் இப்படி தடைப்படுவதனால், அதாவது வீதிகளை மறைத்து சோதனை செய்வதனால் பயணத்தில் இடையூறுகள் ஏற்படுகின்ற என்ற அடிப்படையில் சொன்னது மாத்திரமல்லாமல் இந்த விடயத்தை, இலங்கை அரசாங்கத்தினுடைய இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். அதோடு இதற்கு எதிராக மனித உரிமைகள் ஆணைக்குழுவை நாடப் போகின்றோம், ஐக்கிய நாடுகள் சபை வரையிலே செல்ல போகின்றோம் என்ற அடிப்படையிலும் அவர்கள் குறிப்பிட்டதான் கொஞ்சம் கவனத்தை ஈர்த்த விடயமாக இருக்கிறது. எனவே என்னதான் நீ சொன்னாலும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா, தூய்மையான இலங்கை என்ற திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தியே ஆவோம் என்ற பிமல் ரத்நாயக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது நீ செய்வதை செய்து பார், நாங்கள் நல்லதைத்தான் செய்கின்றோம் என்ற அடிப்படையிலே அவர்களும் தங்களுடைய காய் நகர்த்தல்களை செய்து வருகின்றார்கள். அப்படி இருக்கின்ற போதுதான் எதிர்வருகின்ற 12ஆம் திகதி, இந்த மாதம் 12ஆம் திகதி சீனாவுக்கான பயணத்தை மேற்கொள்ள போகின்றார். சீன மக்கள் குடியரசுக்கான பயணத்தை மேற்கொள்ள போகின்றார் அனுரகுமார திசாநாயக்க. அதிலே அவர் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த தாய்வான் பற்றி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் பத்திரிகையிலே பார்த்திருந்தேன். தாய்வான் என்பது சீனாவினுடைய ஒரு பகுதிதான். எனவே நாங்கள் அதை குறிப்பாக நாங்கள் பார்த்துக் கொள்ள முடியாது. மாறாக தாய்வான் சீனாவுடைய ஒரு பகுதி தான். எனவே நாங்கள் சீனாவுக்கான வெளியுறவு கொள்கை சார்ந்துதான் திட்டமிட்டிருக்கின்றோம் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சீனா தாய்வான் பிரச்சனையானது இன்று நேற்று அல்ல, பல காலமாக 1946 முதலே இருந்து வருகின்ற பிரச்சனையாக இருக்கிறது. சீனாவுக்கும் தாய்வானுக்கும் இடையிலான இந்த பிரச்சனை. சீனா என்பது சீன மக்கள் குடியரசு, தாய்வான் என்பது சீன குடியரசு. இரண்டுக்குமே எந்த வேறுபாடுகளுமே இல்லை. இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே மொழி குடும்பம் தான். அதாவது சீன குடியரசு, சீன மக்கள் குடியரசு. தாய்வான், அதாவது இப்போது நாங்கள் தாய்வான் என்று சொல்கின்ற பகுதி சீன குடியரசு என்று அழைக்கப்பட்டது.
இப்போது நாங்கள் சீனா என்று சொல்கின்ற பகுதி சீன மக்கள் குடியரசு என்று அழைக்கப்பட்டது. இதற்கு காரணம் 1921 ஆட்சியை பிடித்திருந்தார்கள் சீன மக்கள் குடியரசு. பின்னர் பார்க்கின்ற போது இந்த பொது உடைமைவாதிகள் 1946 பின்னர் அந்த நாட்டை கைப்பற்றுகின்ற போது இந்த சீன மக்கள் குடியரசானது வெறுமனே தாய்வானுக்குள்ளே முடங்கி போய்விட்டது. பின்னர் இந்த சீனா என்று இப்போது சீனா என்று அழைக்கப்படுகின்ற பகுதிகளை பொது உடைமைவாதிகள் கைப்பற்றி கொண்டார்கள். குறிப்பாக எல்லோருக்கும் தெரியும், அங்கே இருந்த புரட்சிகள் மாவோ சேதுங் என்றெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இந்த பொது உடைமைவாதிகள் அந்த இப்போது சீனா என்று சொல்கின்ற பகுதிக்கு சீன மக்கள் குடியரசு என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். எனவே அப்போது முன்னர் ஆட்சியிலே இருந்த சீன மக்கள் குடியரசானது ஒதுக்கப்பட்டு தாய்வானுக்குள்ளே முடங்கிவிட்டது. இதனால் அவர்கள் தனியே சீன தாய்வான் என்ற அடிப்படையில் அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் தாய்வான் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். எனவே சீனா இப்போதும் சொல்கின்றது, இந்த சீன மக்கள் குடியரசு சொல்கின்றது இந்த தாய்வான் எங்களுடைய நிலப்பகுதி என்று. அதே போன்று இந்த தாய்வானும் சொல்கின்றது சீனா எங்களுக்கு உரிய நிலப்பகுதி என்று. எனவே இதனால் பெரிய ஒரு இழுபறி நிலை இருக்கின்றது. எனவே இதற்கு இப்போது சர்ச்சைக்குரிய கருத்தாக அன்றைய கருத்து அமைந்திருக்கின்றது. எனவே எதிர்வருகின்ற 12ஆம் தேதி அங்கே பயணம் மேற்கொள்ள போகின்றார். ஒரு 4 நாட்கள் சுற்றுப்பயணமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பயணத்திலே பலதரப்பட்ட ஒப்பந்தங்கள் போடப்படலாம் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இது இந்தியா மிக மிக அவதானிப்போடு இருக்கின்ற போதுதான் இன்றைய தினம் ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது. இந்தியாவுடைய பிரதமர் இலங்கைக்கு நிச்சயமாக இந்த வருடத்திற்குள்ளே வருவார். அதுவும் இந்த விடயத்தை சொன்னது யார் என்று பார்க்கின்ற போது இந்தியாவினுடைய இலங்கைக்கான உயர்ஸ்தானிகராக இருக்கின்ற சந்தோஷ் ஜா அவர்கள் தான் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். எனவே அப்படி வருகின்ற போது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய 3வது பயணமாக இது அமையும், இலங்கைக்கான 3வது பயணமாக அமையும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அடிப்படையில். அதே போன்று இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற ஆனந்த விஜயபால் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயம் சார்ந்து இப்போது தீவிரமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இது சார்ந்து பாராளுமன்றத்துக்குள்ளே எழுப்பப்பட்ட கேள்வி சார்ந்துதான் அவர் பதிலளித்திருக்கின்றார். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சார்ந்து மொத்தமாக 747 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களிடம் 100 வழக்குகள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 100 பேர் தீவிரமாக விசாரிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இது சார்ந்து இப்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்றும் 48 சாட்சியங்கள், குறிப்பாக ராணுவ வீரர்கள், பொதுமக்கள், அதே போன்று சிறை காவலாளிகள், அதே போன்று இப்படி பலதரப்பட்டவர்களிடம் மொத்தமாக இந்த வழக்கு சார்ந்த சாட்சியங்கள் 48 வரையிலே இப்போது இருப்பதாகவும் தீவிரமான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் இந்த வழக்கினுடைய இன்னும் ஒரு பரிணாமம் என்று பார்க்கின்ற போது இந்த சேனல் 4வினால் வெளியிடப்பட்ட காணொலி எல்லோருக்கும் தெரியும், கடந்த ஆண்டு வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி அதன் பின்னர் அது அப்படியே அமர்ந்து போனது. எனவே இந்த சேனல் 4 அதாவது 2023 வெளியாக இருந்தது. இந்த சேனல் 4 சார்ந்த ஆவணமும் இப்போது கையிலே எடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே இது சார்ந்தும் இப்போது விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் நிச்சயமாக மிக விரைவிலே தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். இது சார்ந்து குற்றவாளிகள் மக்கள் முன் நிறுத்தப்படுவார்கள், நீதிமன்றத்திலே நிறுத்தப்படுவார்கள், தண்டனை வழங்கப்படும் என்ற அடிப்படையிலே ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த வழக்கு மாத்திரமல்லாமல் இப்போது இந்த எக்னலிகூட, அதாவது சுயாதீன ஊடகவியலாளரான எக்னலிகூட வழக்கு இப்போது தீவிரமடைந்து வருகின்றது. அதனுடைய ஒரு மிகப்பெரிய துருப்பு கையிலே கிடைத்திருக்கின்றது. அதாவது இந்த பிரியசாந்த என்று சொல்லப்படுகின்ற புலம்பெயர்ந்து வேறொரு நாட்டிலே வசிக்கின்ற முன்னாள் கடற்படை சிப்பாய் கொடுத்த துப்பு தொடர்பாகவும் இப்போது அவர்கள் இப்போது அதிகமாக விசாரிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த லசந்த விக்ரமதுங்க வழக்கும் இப்போது அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அது சார்ந்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. தாஜுதீன் கொலை வழக்கு சார்ந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே இலங்கையிலே இப்போது தீவிரமான நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்ற போதுதான் இன்னும் ஒரு, அதாவது அனுர அரசாங்கத்தின் மீது இன்னும் ஒரு அடியை தூக்கி போடுகின்றார்கள். அதாவது என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது அனுர அரசாங்கத்தின் இந்த செயற்பாடுகளினால் இப்போது நாட்டிலே அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் இந்த குற்றத்தை சுமத்துகின்றார்கள். குறிப்பாக எதிர்வருகின்ற பொங்கல் காலம் என்பது இலங்கையிலே மிக முக்கியமான திருவிழா. இந்த பொங்கல் திருவிழா, இதற்கு பொங்கல் பொங்குவதற்கு அரிசி இல்லாத நிலை ஏற்பட போகின்ற அடிப்படையிலே அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தை இப்போது சாட ஆரம்பித்திருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள். ஆனால் அனுர அரசு சொல்லி இருக்கின்றது இதற்கு எந்த விதமான அதாவது அரிசி தட்டுப்பாடுகள் அப்படி ஒன்றும் ஏற்படவில்லை, அது வளமையை போன்று அரிசி மக்களுக்கு கிடைக்கும் என்பதை சொன்னது மாத்திரமல்லாமல் சதோசாவிலே குறைந்த விலையிலும் அரிசி, அதாவது கட்டுப்பாட்டு விலையிலே அரிசியை வாங்கிக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய கருத்தானது நேற்றைய தினமும் இன்றைய தினமும் கொஞ்சம் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. குறிப்பாக நேற்றைய தினம் பாராளுமன்றத்துக்குள்ளே குறிப்பிட்டிருந்தார், தனக்கு பேசுவதற்கு நேரம் ஒதுக்கவில்லை, நேரம் ஒதுக்குகின்றார்கள் இல்லை. அதாவது பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தி தான் இதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும். எனவே எனக்கான நேரத்தை இன்னும் ஒதுக்கி தரவில்லை. நான் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களை போன்று இங்கே வந்து விட்டத்தை பார்த்து கொண்டு இருந்து விட்டு செல்ல முடியாது.
மாறாக நான் சிறுபான்மை மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்தவன். எனவே எனக்கான நேரத்தை ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். உடனடியாக சபாநாயகர் அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார், இது சார்ந்த நடவடிக்கைகள் எடுப்பதற்கு எதிர்க்கட்சியான ஒரு குழு ஒன்றை அமைத்து அவருக்கான தீர்மானங்களை அல்லது அவருக்கான அந்த நேரத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது இன்றைய தினமும் அவர் எழுந்து தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார், இன்னும் எனக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை என்று. எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேச நினைப்பது உண்மையிலே சிறந்த ஒரு விடயம் தான், மக்கள் நலன் சார்ந்த விடயங்கள். எனவே அதற்கு நேரம் ஒதுக்கவில்லை என்ற அடிப்படையிலே இப்போ தன்னுடைய கருத்தை முன்வைத்து வருகின்றார். எனவே இந்த விடயங்கள் தான் மிக முக்கியமான விடயங்களாக அமைந்திருந்தது. இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.